ரிஷபராசி நேயர்களுக்கான சிறந்த பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ரிஷபராசிக்கு எப்பயுமே எப்படின்னாமா அவங்க ஸ்பெண்ட் த்ரெஃப்ட்னு சொல்லுவேன். ஸ்பெண்ட் த்ரெஃப்ட்னா அப்படி இந்த கேட்ஜெட்ஸ் வாங்குறது, இந்த அல்பத்தனமான செலவு அதான் சொல்கிறேனே, நகையெல்லாம் பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த நகையை கூட வாங்கியிருக்கலாமோன்னு சொல்லி சில பேர், நான் சொல்கிறது பொதுவான பலன். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதே மாதிரி பெரிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகளால் பல நேரத்தில் அவங்களோட வாரிசுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு மன உளைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குமா. இதுக்கு அவங்க எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஒரு மென்டர்னால் என்ன, ஒரு குரு, அதே மாதிரி ஒரு மகான் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயம், அது காஞ்சி பெரியவராக இருக்கலாம், ஸ்ருங்கேரி பெரியவராக இருக்கலாம், நான் அந்த என்ன சொல்கிறது மகான்கள், இந்த மாதிரி ராகவேந்திர சுவாமியாக இருக்கலாம், இந்த மாதிரி நான் பெரிய மகான்களை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒரு சாமியார் இருக்கார், அந்த ஒரு சாமியார், இப்படிலாம் நான் சொல்லலாமா. நான் சொல்கிறது வந்து ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வழிபடுறது, 18 சித்தர்கள் வழிபாடுகள், இதெல்லாம் அவங்க பண்ணும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க செய்யும்போது வியாழக்கிழமைகளில் இவங்க வந்து சிவனை வழிபடமா இந்த சிவனுக்கும் நந்தீஸ்வரர் வழிபாடு, பிரதோஷ காலங்கள் வழிபாடுகள் வந்து சிறந்த வழிபாடு. முடிஞ்சுது அப்படின்னா அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, நல்லா காசு வச்சுருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையில் இருந்தீங்கன்னா, தோட்டம் வச்சுருக்கீங்களா, அட்லீஸ்ட் ஒரு காளமாடாவது வளங்க. நான் சொல்கிறத அன்பாக புரிஞ்சுக்கோங்க. பல பேர் பசுமாடை தான் நினைக்கிறோம். காளமாட்டுக்கு அவ்வளோ திருஷ்டியை எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. காளமாடு எடுத்து வளங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா அது குயின்னு வளர்க்கக்கூடாது. காளமாடுனா அப்படி காளமாடு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காளை எடுத்து வளர்க்கும் போது அதுவே ஒரு யதார்த்த பரிகாரமாகவும் இருக்கும். எப்பயுமே வியாழக்கிழமைனா தட்சிணாமூர்த்தி தான் சார் சொல்லுவாங்க. சிவனுக்கு திங்கக்கிழமை தான். அதாவதுமா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் கேட்ட கேள்வி நல்லதுமா. தட்சிணாமூர்த்தின்னு சொல்லும் போதுமா, தட்சிணாமூர்த்திக்கு வந்து அவருக்கு யார் சுவாமின்னு பார்த்தீங்கன்னா சிவன். குருவுக்கு வந்து அதிபதி யார், பிளானட் குருவுக்கு குரு யாருன்னா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கு குரு யாருன்னா சிவன். ஸோ அப்போ எதுக்காக நந்தீஸ்வரர் சொன்னோம், ஏன் காளமாடு சொன்னோம், அவங்க நேச்சர் அது. அதை ஏன் அந்த காலங்களில் சித்தர்கள் மாமுனிவர்கள்லாம் ஒவ்வொரு பிளானட்டுக்கு ஒவ்வொரு விலங்குகளை வைத்தாங்க, ஒரு மனித ரூபத்தை வச்சாங்க அப்படின்னா அதுக்கான குணம் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த புல்லை ஏன் வளர்க்க சொல்கிறோம் அப்படின்னா, அந்த புல்லை வளர்க்கும் போது என்ன ஆகும்னா அது சூக்ஷமமாக நிறைய விஷயங்கள் மாறும்.